நம்மளை யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப கடினமாக திட்டாங்க, உடனே நம்ம ரொம்ப மன சோர்வுக்குள்ளாகி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பாரப்பட்டு அதில் துவண்டு போவோமானா நம்ம ஆவியில் பலனடையலை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா யாரிடமாகிலும் நம்ம ரொம்ப அன்பு செலுத்தும் பொழுது அதே அன்பை நம்ம திரும்ப எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதே அன்பை நமக்கு திரும்ப கிடைக்கலங்கும் பொழுது நம்ம ஆவியில் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாரிடமாகிலும் நம்ம எதிர்பார்க்கிற அன்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம ரொம்ப துவண்டு போகிறோம், ரொம்ப சோர்ந்து போகிறோம், ஆவியில பலனற்று போகிறோம். அப்படிப்பட்ட பலனற்று போகிறவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியில பலனுள்ளவர்களா இருங்க. வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்படியானா உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா வல்லமையாய் பலப்பட்டவனா இருக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையிலே பலப்பட்டவனா இருக்கணும், பலனடைந்தவனா இருக்கணும். ஒரு அலையிலையா சொல்லலாமா?